Hello everyone. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கொழுக்கட்டை ரெசிபி. இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இது ஊறட்டும். இப்போது நான் 1/2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியை ஆல்ரெடி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிருக்கு பாருங்கள். இப்போ அதை கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்ச புழுங்கல் அரிசி, அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் எந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிருக்கேன்னு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கொரப்பாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு புளி தண்ணியை வந்து இருத்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு புளி தண்ணி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த புளியை திரும்ப இதில் எடுத்து போட்டு இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து 2வது புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக 1 கப் புளி தண்ணி, 1/2 கப் அளவுக்கு நார்மலான வாட்டர், மொத்தமாக சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ இந்த 1/2 கப் புளி தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி தேங்காய் கூட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி அரிசியெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. பார்த்து சேருங்க, ஏன்னா ரொம்ப மேலே வெடிக்கும். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அது நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கரண்டியில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வந்துட்டு புளி தண்ணியோட குக் ஆகி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேனில் ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக ஒட்டாமல் வரும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மோல்டு யூஸ் பண்ணி தான் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட மோல்டு இல்லைனாக்கா நீங்கள் சாதாரணமாக பிடி கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி பண்ணி வச்சிடலாம். இந்த மோல்டில் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சு நான் அச்சில் வந்துட்டு எப்போ நம்ம எப்படி வச்சு எடுப்போமோ அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை அச்சில் சேர்ந்து கொழுக்கட்டை பண்ணிக்கிறேன். சரி, இப்போ அச்சில் நான் கொழுக்கட்டை பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் எல்லா அரிசிலையும் வந்துட்டு ஃபுல்லாக கொழுக்கட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட அச்சில்னாக்கா சொன்ன மாதிரி உருண்டை இல்லைனா பிடி கொழுக்கட்டை பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கொழுக்கட்டை வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நல்ல டேஸ்ட்டாக புளிப்பாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான புழுங்கல் அரிசி புளி கொழுக்கட்டை ரெடி. ஈவினிங் டைமில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் நல்லா ஆவியில் வேக வச்சு செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். இதில் நீங்கள் அரிசி மட்டும்தான் ஊற வைக்கணும், மற்றபடி இது 15 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சிடலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.